மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு தொடர்பான பரிந்துரைகளுக்காக மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு சென்னை வந்தது. நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த அரவிந்த் பனகாரியா தலைமையிலான அந்த குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள், உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. அப்போது பேசிய முதலமைச்சர், கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களின் மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கவலை தெரிவித்தார். ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடையச் செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்துள்ளதாக முதலமைச்சர் குற்றஞ்சாட்டினார். மேலும் 16வது நிதிக்குழுவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு முக்கிய பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. அதன்படி மத்திய அரசால் பகிர்ந்தளிக்கப்படும் நிதியில் இருந்து குறைந்தபட்சமாக 50% மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், மேல்வரி மற்றும் கூடுதல் வரிகள் 10% மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு நலத்திட்டங்களில் 75% பங்களிப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் மேலாண்மை நிதியினை 50% உயர்த்தி 90க்கு 10 என்ற அளவில் நிதி பங்கீட்டில் வழங்க வேண்டும் என்றும், நகர்ப்புற வெள்ள பாதிப்புகளுக்கு 2500 கோடி, வறட்சி நிவாரணத்திற்கு 2000 கோடி, கடலோர மேலாண்மைக்கு 1000 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்துள்ளது. 6,84 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டு முதலீட்டிற்கான தேவை என்றும் நிதிக்குழுவிற்கு அளிக்கப்பட்டுள்ள பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொழில்துறை, வர்த்தக, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இக்குழு ஆலோசனை நடத்தி பரிந்துரைகளை பெற்றது. குறிப்பாக மத்திய மாநில அரசுகளிடையே சம விகிதத்தில் வரிகள் அனைத்தும் பிரிக்கப்பட வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். ஹாரிசான்டல் டெவல்யூஷன் பொறுத்தவரையில் அந்த 41% நமக்கு தராங்க இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா யானை பசிக்கு சோளப்பொரி, வடக்கில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு 17% கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தா 4.7%. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா, இதுவரை 12 மாநிலங்களில் ஆலோசனை மேற்கொண்டதில் தமிழ்நாடு மட்டும்தான் தனிநபர் ஆண்டு வருமானம் மற்றும் வாங்கும் திறன் குறிப்பிட்டு பரிந்துரைகள் கோரியதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு அதன் பரிந்துரைகளை காட்சிப்படுத்திய விதம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். As you can see in holding the presentation here, it's quite heavy and it has something between 130 to 140 pages to it, and the presentation was done very painstakingly, very systematically, and when I described the presentation after it had been completed, what I called it was that this was a master class for any commission. நிதி பகிர்வு உயர்த்துவது குறித்து அனைத்து மாநிலங்களின் கருத்துக்களை கேட்ட பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் பனகாரியா தெரிவித்தார்.